எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணும். அது படுத்திருச்சுனாலே வந்து அந்த படம் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் கொடுக்கும். இது இல்லைனா கூட தளபதி படத்துக்கு இது தேவையில்லைன்னு வச்சுங்களேன். அவர் முகத்துக்காகவே தியேட்டருக்கு லட்சக்கணக்கான பேர் வரப்போறான். உங்களுக்கு அவரோட சுமார் படங்களே வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் 100 கோர்ஸ்க்கு மேல வந்து கிராஸ் பண்ணுதுன்னும் போது சும்மா ஒரு டூல், இது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி பாருங்கப்பா, இதுக்கான ஒரு முன்னோட்டம் இதுன்ற மாதிரி ஒரு ட்ரைலர் வந்து ஒரு ஹை பாயிண்ட்டை கொடுத்துருக்கு. உங்களுக்கு வியூஸ் லைக்ஸ்னு அள்ளிக்கிட்டு போகுது. உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லேயே பயங்கர ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இப்போயே வந்து 40 லட்சம் வியூஸ்க்கு மேலே தமிழ் வெர்ஷன் மட்டுமே 40 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு 15 லட்சம் லைக்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்குன்னும் போது அது தளபதிக்கு உண்டான ஒரு மாசு. அது ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் அது பிடிச்சிருக்குன்னும் போது இன்னும் அது உங்களுக்கு நல்லா பார்த்துங்க. நார்மலான ரிவ்யூ வரக்கூடிய தளபதி படங்களே வந்து இந்த அளவுக்கு ஒரு கலெக்ட் பண்ணுதுன்னும் போது இன்னும் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் 100% பாசிட்டிவ் ரிவ்யூ வரக்கூடிய ஒரு படம் என்ன மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுக்குன்றதை மட்டும் நீங்கள் பாருங்க. இது வரைக்கும் எவனும் பார்த்துறாத ஒரு கலெக்ஷனு ஒரு விஷயத்தை வந்து கோட் படம் ஏற்படுத்த போகுதுன்றதை மட்டும் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது.